அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காத நண்பர்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் 10 க்ளோஸ் ஆகும் எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேனால மார்க்கெட் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஒரு 65 பாயிண்ட் பார்த்தா நிஃப்டி 50 கரெக்ஷன் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்ல சரிவு ஒரு 317 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் இருக்கு பேங்க் நிஃப்டியும். இன்னைக்கு சொல்ற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நடக்கல பேங்க் நிஃப்டிலையும். பட் நிஃப்டி ஆட்டோவும் நிஃப்டி எஃப்எம்சிஜியும் நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் போயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ பார்த்தா இன்னைக்கு 534 பாயிண்ட் பார்த்தா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் இதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சரிவு இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு 96 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிருந்தது. மேபி அந்த ஈக்குவல் தான் போகும் எதிர்பார்த்தேன். பட் கொண்டு போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு 65 பாயிண்ட் பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 செக்டர் நடந்திருக்கு. ஒரு நிஃப்டி ஐடியும் சரி 441 பாயிண்ட் பார்த்தோன்னா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல லெவல் பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. நம்ம பிடிச்ச சில பங்குகள் எல்லாமே நல்ல ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால தான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்டாக இருக்கும், எல்லாமே க்ரீனில் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய போர்ட்ஃபோலியும் அப்படி தான் இருக்குது. ஃபர்தராக இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கா மார்க்கெட்டை பார்த்துருவோம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பையிங் போயிருக்காங்க, 480 கோடி உள்ள போட்டிருக்காங்க. டிஏஎஸும் இன்னைக்கு பையிங் தான், பட் பெரிய அளவுக்கு பையிங் போடல. ஒரு 235 க்ரோஸ் மட்டும் தான் உள்ள போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே இப்போ பாசிட்டிவ்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மண்டே கேண்டில் ஓப்பன் பண்ணி பாருங்க கிளியரா. ஒவ்வொரு கேண்டில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லணும், நான் எப்போயே சொன்னேன் வீடியோவில். அதை கரெக்டாக கன்சிடர் பண்ணிட்டு அந்த கேண்டில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஆப்ஷன் ட்ரை பண்ணுறவங்க என்னோட ட்ரை பண்ணுறவங்க பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. அவசரப்பட்டு மார்க்கெட்டில் போய் மாட்டிக்காதீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது அனலைஸோட பண்ணுங்க, அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்க. அவசரம் கிடையாது. எல்லாமே பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் மணி, நம்ம ஓன் ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்ட் கிடைக்கும். இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நல்ல லெவலில் வரும்போது நான் ஒரு சில பங்குகள் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சா கம்பல்சரி பை பண்ண பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் எலக்ட்ரிக்கல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் இதை கொண்டு வந்திருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பையிங்கில் இதை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்தேன். என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நல்ல ரேஞ்ச் நீங்கள் விட்டுட்டு இந்த ரேஞ்ச் நீங்கள் பிடிச்சின்னா இதுவே பீக்கில் தான் இருக்குது. கரெக்ஷன் ஆச்சு தான் நம்ம வாங்கணும். நல்ல லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 300 கிட்டலாம் கிடைச்சிது. நம்ம லெவலில் விட்டுட்டு இப்போ 376 பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல ரேஞ்ச் வரும்போது மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. நல்ல ரேஞ்சை விட்டுட்டு பீக்கில் இருக்கும்போது வாங்குறது தவறான செயல். அதை நம்ம பண்ண வேண்டாம். நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி வெயிட் பண்ணி வாங்குறது தப்பே கிடையாது. அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல லெவலில் பில்ட் பண்ண முடியும். ஒரு ஹெல்த்தியான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னா தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு உள்ளே போங்க. அவசரப்பட்டு இந்த மாதிரி பங்குலாம் வாங்காதீங்க. ஜஸ்ட் இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. நான் நல்ல பங்கு இல்லைன்னு சொல்லலை, நல்ல பங்கு தான் இதுவும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது அப்போ கன்சிடர் பண்ண சொல்லி. அப்போ விட்டுட்டு இப்போ வாங்கினீங்கன்னா இது பீக்கில் இருக்குது. இந்த லெவல் வாங்கினா கம்பல்சரி லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். தெளிவாக அனலைஸோட உள்ளே போங்க. இன்னைக்கு அடுத்தது நம்ம கன்சிடரில் ஒரு பங்கை கொண்டு வந்திருக்க HDFC பேங்க் தான். இது ரொம்ப நாளாக பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது இறங்குது, ஒரே ஒரு ஆவரேஜ் தான் நின்றுட்டு இருக்கு. நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. HDFC பேங்க் பத்திரம் நல்ல பெரிய வங்கி. நீங்கள் இதில் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பை கொண்டு போகணும். நல்ல ரேஞ்சில் இருக்கு பங்கு. 731க்கு நம்மளுக்கு வந்து இப்போ இன்னைக்கும் நல்ல ரேஞ்சில் கிடைச்சது பங்கு. அகைன் பார்த்தா எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே இருக்கு இந்த ஷேர். இப்போ நம்ம மிஸ் பண்ணீங்கன்னா அகைன் பங்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து சிஓ வெளியானதுலேருந்து தான் இந்த பங்கு வந்து ப்ரெஷர்லேயே இருக்குது. மேபி நல்ல ஒரு லெவலில் கம்பெனியை கொண்டு போனாங்கன்னா மார்க்கெட்டில் கம்பல்சரி பூமாத்தான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். HDFC ஃபோக்கஸ் பண்ணுங்க. கம்பல்சரி நல்ல ரேஞ்சில் இருக்குது. பிடிச்சிருந்தா கம்பல்சரி பை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இன்னைக்கு கரப்ஷனாக இருக்குது. என்ன ரீசனால கரப்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்க RBI ரூல்ஸை மீறி நிறைய விஷயத்த பண்ணனால தான் பஜாஜ் ஃபின்சர்வில் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் பங்குல வந்து ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு மட்டும் ஒரு 3.70% கரப்ஷன் ஆயிருக்கு. 2009 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வும் சரி பஜாஜ் ஃபினான்ஸும் சரி ஆல்மோஸ்ட் சரியான கரப்ஷன். இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸை பார்த்தீங்கன்னா 5.84%, ஆல்மோஸ்ட் 6% கரப்ஷன் ஆயிருக்கு. 1078 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பட் இப்போ இருக்குது பீக் லெவல் பங்கு தான். நான் ஆல்மோஸ்ட் சொன்ன உங்களுக்கு நல்ல ரேஞ்சில் ரெண்டு பங்குலையும் நம்மளுக்கு கிடைச்சிது. அந்த ரேஞ்செல்லாம் விட்டுட்டு இப்போ பீக்கில் போய் நீங்கள் வாங்குறது வேஸ்ட். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, என்னதான் மார்க்கெட் நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு நல்ல ரேஞ்செலாம் கிடைச்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 800லாம் கிடைச்சிது. இப்போ போய் நீங்கள் வாங்குறது நம்ம வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்கான ரீசன். சரிங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணி ரேஞ்ச் வர வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்டில் நிறைய விஷயம் நடக்கும். நிறைய அப் அண்ட் டவுன் வந்துட்டு தான் இருக்கும்.
ஸோ அந்த டவுன் வரும்போது நல்ல லெவலில் வந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அடுத்த நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன நியூஸ் உங்களுக்கு தெரியும், அதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ட்ரெண்டோட ரிசல்ட் கொடுத்தும் பங்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு பங்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் பார்த்தா கரெக்ஷன் ஆயிருக்கு ஒரு 3.5%. 2997 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு பங்கு இன்னைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது 2197. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆகட்டும், வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஸோ வாட்ச் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பீக்கில் இருக்கும்போது ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாருங்க. ஸோ அதுதான் நமக்கான சேஃபான வே. ஸோ நீங்கள் அவசரப்பட்டு வாங்கினீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சில் கரப்ஷன் ஆச்சுன்னா சரியான அடியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பங்க நல்ல ரேஞ்ச் வரும்போது வாங்கலாம். ஸோ அது வரையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த பங்கெல்லாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய ஜஸ்டிஸும் சரி, நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வாங்கி இந்த ஹோல்ட் பண்ணுறவங்களும் சரி, இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. நானும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நானும் இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நான் கன்சிடர் பண்ண வீடியோவில் கொண்டு வர முடியல. ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்ஐசி 394க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 1.66% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இப்பவும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பங்கில் இருக்குது. ஸோ தாராளமாக வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. ஸோ ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் 362. ஸோ அந்த ரேஞ்ச் நம்ம விட்டுட்டோம். ஸோ அகைன் பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நானும் 400 கீழே தான் பிடிச்சேன். ஸோ அகைன் பார்த்தோன்னா ஒரு நல்ல ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு கரப்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா கம்பல்சரி இந்த பங்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம பிடிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க, பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஓரளவு கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. அடுத்த நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் போது நல்ல ஒரு பல்க் குவான்டிட்டி நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இன்னைக்கு எல்ஐசி கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டாம். ஆன்லைன்ஸோட உள்ள போது நமக்கு சேஃப். ஸோ இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அகைன் பார்த்தா ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கம்பல்சரி இதையும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறுவனத்தை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ டாடா கெமிக்கல் பங்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னாங்க. ஸோ நான் பார்த்த மார்க்கெட்டில் காலை வந்து ஸோ பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1.55% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 674 ட்ரேடிங் ஆயிருக்கு. எனக்கு 600 கிடைச்சது பங்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 600 கீழே கிடைச்சிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு கொஞ்சம் இறக்கத்துக்கு மேலேயும் ஏற்றி ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா சரிவு வரட்டும், வந்துச்சுன்னா நம்ம டாட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்க. நல்ல ரேஞ்ச் வரட்டும். இந்த ரேஞ்ச் கொஞ்சம் பீக் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 50 ருபீஸ் கரப்ஷன் ஆச்சுன்னா ஃபர்தராக அந்த பங்கை பற்றி நம்ம யோசிச்சு நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாமான்னு வேணாலும் பார்க்கலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ லாபம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ட்ரேடிங் 5510 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1.96% இன்னைக்கு பார்த்தோன்னா ஏற்றத்தில் முடிச்சிருக்கு. ஸோ ரிசல்ட் வரும்போது ஒரு சில பங்குகள் ஏற்றத்தில் முடிக்க தான் செய்வாங்க. பட் நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. இதெல்லாம் பங்கு பீக்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம பிடிக்கலாமா ஒரு சில கேட்கலாம். நான் பெரிய அளவுக்கு இதை இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி பிளான் பண்ணி பண்ணுங்க. இதுவே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 5 to 6 இந்த மாதிரி குவான்டிட்டியை பிளான் பண்ணுங்க. ஸோ ஓரளவுக்கு லார்ஜ் கேப்பில் இப்போ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எம்ஆர்எஃப் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில பங்குகள் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் சொல்கிறேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது கன்சிடர் பண்ண தப்பு கிடையாது. ஸோ இவங்களோட ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஸோ இந்த குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா 5000 கோடி பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டர்லி கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 கோடி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டர்லி 4719 கோடி. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4122 கோடி பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன காலாண்டு கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான். ஸோ இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 834 கோடிலேருந்து 838 கோடி, ஜஸ்ட் ஒரு 4 கோடி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 55 61 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டர்லி 680 593 சரிஞ்சிருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலை. போன குவார்ட்டர்லியோட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டு செக் பண்ணிடலாம். ஸோ இரண்டு பார்க்கும்போது 19,000 கோடி 19,152 கோடி பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டர்லி. இந்த குவார்ட்டர்லி பார்த்தோன்னா 19,529 கோடி, ஜஸ்ட் ஒரு 400 கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஓவரால் பார்த்தீங்கன்னா 2,537 கோடியிலிருந்து 2,610 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு பங்குல. ஸோ பங்கு பீக் இருக்கிறனால தான் நான் அதை ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். ஸோ நல்ல ரேஞ்ச் கிடைக்கும்போது நம்ம உள்ளே போகலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஒரு சில பங்குகள் இன்னைக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதில் சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா தான். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு எப்படியும் ஒரு 10 to 20 வீடியோஸில் கம்பல்சரி சீமென்ஸை நான் சொல்லியிருப்பேன். இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்லிட்டு 2294 எனக்கு கிடைச்ச இந்த பங்குலாம்
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். 2200 கிட்ட நான் பை பண்ணேன். 2125 நல்ல ரேஞ்ச். ஸோ இன்னைக்கு இந்த பங்கை பாருங்க, ஆல்மோஸ்ட் பெரிய டிஃபரன்ஸாக ஜேன்ல தான் சரிஞ்சிச்சு இந்த பங்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3694 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஷேரோட வேல்யூ எடுத்தீங்கன்னா 1600 ப்ராஃபிட்ல இருந்தது இந்த பங்கு. 1500 கூட வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 குவான்டிட்டி வச்சுருந்தீங்கன்னா 15000 ப்ராஃபிட் ஜஸ்ட் 3 மந்த் 4 மந்த். இந்த இடைப்பட்ட காலத்தில் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல பங்குல வாங்குறதுக்கு தயங்கவே வேண்டாம். ஸோ ஒரு 70% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் பிடிங்க. ஒரு 30% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லார்ஜ் கேப் இந்த மாதிரி கம்பெனியை பிடிச்சிங்கன்னா கம்பல்சரி போர்ட்ஃபோலியோ தெளிவாக பில்ட் ஆகும். நல்ல ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி கிரியேட் ஆகும். நான் தான் சீமென்ஸ் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன். ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்குது, பங்கு வாங்குங்க. சீமென்ஸ்க்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வெறும் சீமென்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா 3900 கிட்ட போயிட்டுருக்கு. இது 3694. சீமென்ஸும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2900 கீழே பிரேக் ஆச்சு. அகைன் அதுலேயும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ இந்த பங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நம்மளுக்கும் நல்ல வேல்யூ தான் வித்துட்டு வெளியே வந்தோம். என்னுடைய நண்பர்கள் பலர்கள் வந்து வாங்கியிருந்தாங்க, பட் பயத்தில் விற்றாங்க. பட் அகைன் பார்த்தா இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்க, நல்ல ரேஞ்சில் இருக்குது பங்கு. ஸோ இது மாதிரி தான் பங்குகளை தெளிவாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பங்கை மிஸ் பண்ணவே கூடாது, ஹோல்ட் பண்ண பார்க்கணும். ஷார்ட் டேர்ம்க்கு எப்பவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சில லார்ஜ் கேப் வங்கிலாம் எடுக்கும்போது, பங்குகள்லாம் எடுக்கும்போது நீங்கள் ஹோல்ட் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி நல்ல ரிட்டர்ன் தரும். ஸோ டிவிடெண்ட்லேருந்து நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பொறுமை வேணும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அவசரப்படவே கூடாது. ஸோ நல்ல ரேஞ்சில் கிடச்சிருந்த பங்குலாம் வச்சிருக்க நபர்கள் எல்லாமே நல்லது. ஸோ வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கங்க. நல்ல ரேஞ்ச் போகும்போது கம்பல்சரி கொடுத்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்கள். எல்லா ஸ்டாக்கையும் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற சிம்பிள் விஷயம் தான். நல்ல ரேஞ்ச் போகும்போது நல்ல பீக்கில் இருக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. புக் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வேற ஷேர் எது நம்மளுக்கு நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ நல்லா தெளிவாக கம்யூனிக் பண்ணி பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கொண்டு வந்தேன் இன்னைக்கு. ஸோ நம்ம அடுத்த ஃபோக்கஸ் பண்ண பங்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிசிஎஸ் தான் ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நான் சொல்லிட்டே இருந்தேன், எப்போ பூம் ஆகும்னு சொல்லவே முடியாதுன்னு. டிசிஎஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. 3.36% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 2453 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. நமக்கு 1985 கிடைச்சி ஸ்டாக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. பங்கு ஏற்றத்தில் போயிட்டு இருக்கு. நல்ல சரிவு வரும்போது ஏதாவது இஷ்யூ வந்தால் மட்டும் தான் ஐடி செக்டாரில் கம்பல்சரி சரிவாகும். ஜஸ்ட் அது வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது கன்சிடர் பண்ணுங்க, வாங்குங்க சொல்றது. ஸோ எல்லாரும் சொல்றது கேட்க வேண்டாம். நல்ல அனலைஸோட கொடுக்கும்போது ஒரு சில வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். அதை புரிதலோட பண்ணி கம்பல்சரி ஹோல்ட் பண்ணியிருந்தாலே கம்பல்சரி போர்ட்ஃபோலியோ பில்லாக இருக்கும். ஸோ இதுவரையும் என்னோட போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்ல இல்லை, கம்பல்சரி நான் தெளிவாக தான் பில் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கம்பல்சரி ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது எல்டிஎம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. நான் அகைன் லாஸ்ட் வீக்கும் நான் அப்டேட் பண்ணேன், நல்ல ரேஞ்சில் பங்கு இருக்குது, அப்போ பீக்காகவும் சொன்னேன். எல்டிஎம் வாங்க சொன்னேன். இன்றைக்கும் ஒரு 2.87% எடுத்தது 4658 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றம். நம்மளோட பங்கு நம்ம கிடைச்ச ரேஞ்ச் பாருங்க 35. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இன்னைக்கு பங்கோட விலை நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 4658, 1500 கிட்ட நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு நம்ம பங்கு. சரி, பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 1 or 2 குவான்டிட்டி பை பண்ணாலே நல்ல ரேஞ்சில் கிடைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி தான் பங்குகளை சூஸ் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இதை சம்பாதிக்கலாம். நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்குங்க. நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுங்க. நிறைய அப்டேட்டை பாருங்க, நியூஸ்லாம் செக் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு புரிதலோட மார்க்கெட்டில் உள்ள வாங்க. எடுத்தவொடனே சம்பாதிக்கணும் மைண்டில் உள்ள வராதிங்க. எப்பவுமே சொல்கிறேன், இப்போ எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணிட்டு மார்க்கெட்டில் உள்ள வந்து பாருங்க. அதில் நிறைய விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணும். நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் எமோஷன் எல்லாமே உள்ள இதில் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு லேர்னிங்கோட உள்ளே வந்து பண்ணுங்கள். கம்பல்சரி ப்ராஃபிட்டோட இருக்கலாம். ஸோ இது கம்பல்சரி சொல்கிறேன். இதில் வந்து லாஸ் ஆகிற நிறைய பேர் என்ன விஷயம்னா, நிறைய மணியை உள்ளே போட்டு நம்ம நிறைய அமௌண்ட் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இது மார்க்கெட் அப்படி கிடையாது. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான வேல கரெக்டான ப்ராஃபிட் புக் பண்ணணும். கரெக்டான வேல ஸ்டாக்கை பை பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா கம்பல்சரி மார்க்கெட்டில் ஸ்டேபிள் பண்ணலாம். நான் ஆல்மோஸ்ட் 4 to 5 years கிட்ட ஸ்டேபிளாக உள்ளே இருக்குன்னா த ரீசன். ஸோ இல்லைனா மார்க்கெட் விட்டு எப்போ நான் வெளியே போயிருப்பேன். ஸோ நான் ஆப்ஷன் ட்ரேடும் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு சில டைம் மட்டும் தான் நான் அதை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மூமெண்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சைட்வேல போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பல்சரி நாளைக்கு வீடியோவில் சில அப்டேட்டோட உள்ள வரேன். எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.